சமையல் எல்லா காயும் போட்டு ஒரு கழனி மண்டி. இது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அந்த கரைசலில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கு. அது அரிசி கழுவுன தண்ணியை 2 தண்ணியை ஊற்றிட்டு 3வது கழனியை அடி கழனியில் இந்த கரைசலை எடுத்து வச்சுருக்கு. இப்போ காயெல்லாம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, 4 கொத்தவரங்காய் எல்லாமே கொஞ்சம் அளவு தான் எடுத்து பொடிசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கு. இதில் வெண்டைக்காயும் போடலாம், வாழைக்காயும் போடலாம், மஞ்சள் பூசணியும் நறுக்கி போடலாம். 5 வெங்காயம், சின்ன வெங்காயம் கழுவி பொடிசாக நறுக்கியிருக்கு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 3 பூண்டு நச்சு வச்சுருக்கு, ஒரு சின்ன தக்காளி. ஏன்னா புளி போடுறதுனால தக்காளியை குறைச்சாச்சு. இப்போ இங்கே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் சோம்பு. இதை தாளிப்புக்கு போயிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் காய வச்சுருக்கு. இப்போ இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை போட்டுடலாம், கொத்தமல்லி போட்டுடலாம், ரெண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் இது கலங்கும்போது கழுவி வச்சுருக்கேன் இந்த காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்து கிண்டி வச்சுட்டு இந்த அளவுக்கு கிண்டினதுக்கப்புறம் இதில் இந்த தக்காளியை சேர்த்தணும். எல்லா காயும் போட்டு புளிக்காய் மண்டி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா காய் வெந்திருக்கு. இது புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி கலவை சாதங்களுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்து சாப்பிட்லாம் போல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆன உடனே இஞ்சி திரண்டு வரும். நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.